இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இருக்கா இல்லையா, நம்ம தசம பாகம் செலுத்தணுமா வேண்டாமா, இல்லை தசம பாகத்தை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை தசம பாகம் இருந்ததுன்னா அதை எப்படி கரெக்டாக செலுத்தணும், ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா, இது நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தேவ சித்தம் பரலோக வாஞ்ச மேலானவைகளை நாடுற காரியங்கள் உங்கள் இருதயத்தில் ஊர்த்திக்கிட்டே இருக்கா, அதை செய்யணுங்கிற ஆவல் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கலாம். சரி, இப்போ தசம பாகம், ஓகே, நிறைய சபைகளில் இந்த வார்த்தையை கேட்குறோம். நம்மளுமே தசம பாகம் கொடுக்குறவங்களா கூட இருக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இருக்கா இல்லையா, அதை செலுத்தணுமா வேண்டாம்னு கேட்டால் 100% புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் கூட தசம பாகத்தை செலுத்துங்கன்னு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தசம பாகம் திரும்ப சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கிடையாது. நீங்கள் தசம பாகம் செலுத்த வேண்டியதில்லை. முழுசாக வீடியோ கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு புரியும். சரியா? ஆனால் கலாத்தியர் 6:6ன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒரு ஊழியர் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய எல்லாத்துலேயும் ஒரு பங்கை செலுத்துங்க அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. ஓகே, அப்போது ஊழியக்காரங்க மீன்ஸ் உங்கள் சர்ச்சில் இருக்க உங்கள் போதகரை சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு ஏதோ செய்கிறதுக்கு கர்த்தர் வலியுறுத்துறாரு இல்லையா. அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கிறிஸ்தவத்துவத்தில் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை போல் மாறும்போது, ஓகே, அந்த பூரணப்படுதல் வரும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன். ஒரு செல்வந்தனாக இருக்கிற ஒரு வாலிபன் வரணும். அப்போது அவன் கேட்குறான், நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்குறான். அதாவது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா, கரெக்டாக இந்த வேர்டு மைண்டில் வச்சுக்கோங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரது கூட சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு இல்லையா. இதுதான் புதிய ஏற்பாடு. ஓகேவா? அப்போது நம்ம ஜீவனை கண்டடையணும்னா நமக்குள்ளே ஒன்றும் இருக்கக்கூடாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை தினமும் சுமந்து என்னை பின்பற்றுறான். ஓகே, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஓகே, நம்மளை வெறுக்கணும், எல்லாத்தையும் வெறுக்கணும், நம்மளை வெறுக்கணும், சிலுவை சுமக்கணும். ஓகே, அவரையும் பின்பற்றணும், கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரூல்ஸ். ஓகே, இதுதான் நியமம். சரி, அப்போது தசம பாகம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஊழியருக்கு எதோ கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படின்னா தான் வசனம் இதுதான் சொல்லுது, ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக ஒரு பங்கு கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சிச்சானா இல்லை. புதிய ஏற்பாட்டின்படி அது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலேயே அவங்க வசனம் அழகாக சொல்லும். என்னென்னா, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சாங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லும். ஹல்லேலூயா. என்ன சொன்னால், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் கடைசியிலேயே இருக்கட்டும், 5வது அதிகாரம் அனனியா சப்பீராவாக இருக்கட்டும். ஓகே, என்ன தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க வசனம் சொல்லும். அதாவது சிம்பிள். ஓகே, எல்லாத்தையும் விற்று கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். நம்மளே கர்த்தருடையவர்கள். ஓகே, நமக்குள்ளே எல்லாம் அவருக்கு தான். ஓகே, ஆனால் இந்த காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஊழியக்காரங்களுக்கே சொல்கிறேன். ஓகே, தங்களுடைய ஒரு ஊழியக்காரர் இருந்தார்னா தங்களுடைய பிள்ளைகளை கூட ஊழியத்தில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, நான் பண்ண கஷ்டம் மாதிரி பிள்ளைங்க பட வேண்டாம், நான் பண்ண கஷ்டத்துக்கு தான் பிள்ளைய நல்லா கர்த்தர் படிக்க வைக்கிறாரு அப்படி நினச்சிக்கிறாங்க. சரி, ஓகேவா, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. ஓகே, மேபி போன வீடியோவில் பார்த்துருப்போம், மெல்கிசேதேக்னா என்ன, நம்மளுடைய தகப்பன் பிரதான ஆசாரியர்னா நீங்களும் நானும் ஆசாரியத்துவம் தான் பண்ணணும். சரியா? இப்போது இந்த தசம பாகம் இல்லை எல்லாத்தையும் விற்று கர்த்தர் கொடுக்கணும்னா எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் ஆவியிலேயே அதான் நீங்கள் அந்த பூரணம் அடையும் போது தானாகவே உங்களுக்கு அந்த என்ன சொல்ல உருவாக்குவார். வெறுப்பீங்க. நீங்களும் ஒருவேளை வீடு வாங்குறது, வீட்டினுடைய காரியத்தில் இப்போ பொருட்களாக இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், ஓகே, இல்லை வாகனமாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் மேலே உள்ள பற்று எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகே, நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர எல்லாத்தையும் தூக்கி போட வைப்பார், எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கவும் வைப்பார். ஓகேவா? நான் அந்த நிலையில் இருக்கிறனால தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. ஓகேவா? அவருடைய அந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த கற்பனைகளில், இந்த கட்டளைகளில் சிறிதான ஒன்றை மீறி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரோட சிறியவனாக இருப்பான்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ நான் அதை மீறி போதிக்க முடியாது இல்லையா, அதனால தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. சரி, ஓகே, நீங்கள் அதான் எல்லாம் இருக்குது அந்த தாட்ஸ் இருந்ததுன்னா விடுங்க, ஜஸ்ட் டோன்ட் கேர். நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. இன்னும் அதிக நேரம் ஜெபிங்க. ஓகே, ஜெபிக்கிறதுன்னா அது ஜெபனா ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தெரியும். நம்ம ஜஸ்ட் வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் நம்மளுடைய தேவையை அவர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய சத்தத்தை கேட்க அவருக்கே நேரம் கொடுக்காம எழுப்பி ஓடி வராது. அது நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து அழுது விண்ணப்பம் வேண்டுதல்களை ஏறெடுத்தாலும் அதுக்கு பேர் ஆக்சுவலாக ஜெபம் இல்லை. நம்ம அதையும் சேர்த்து ஜெபம்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ உங்களை நீங்கள் பூரணர் ஆகும்படிக்கு அந்த காலகட்டத்தை கொடுப்பார். ஓகே, அதுக்கு இசைஞ்சு உங்கள் மனைவி இருக்கணும், இல்லை உங்களுக்கு இசைஞ்ச கணவர் இருக்கணும். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் கர்த்தத்துவத்தில் மனைவியாக ஒரு வேளை இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களை சின்ன வயசுலேயே கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம். அது பெற்றோர் ஒப்பு கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் சின்ன வயசுலேயே ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆகிருக்கும். உங்களை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சிருப்பார், முழு நேர ஊழியத்துக்கே சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு தடையாக இருந்தார்னா
நீங்கள் வந்து அவருக்கு விரோதமாக உங்கள் இருதயத்தில் கூட யோசிச்சிடாதீங்க, சரியா? ஏன்னா வசனம் சொல்லுது, அதாவது நீங்கள் உங்களுக்கு தலையாக உங்கள் ஹஸ்பண்டை தான் இந்த பூமியில் வச்சுருக்கு இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். அது ஊழியத்துக்கு அனுமதிக்கலன்னா ஓகே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்கள் எனக்கு திறந்த வாசலை வைக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஓகே, உங்களை அடைச்ச தேவன் உண்மையானவர்னு விசுவாசிக்கிறேன்னா, உங்களை கண்டிப்பாக ஊழியத்தில் கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் காத்திருங்க. ஓகே, உங்களுக்கு உண்டான இது புடமுடுதல் டைம். அதாவது ஹஸ்பண்டை வெறுத்துறாதீங்க, விட்டு போயிடாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையும். அவர் சம்மதிச்சா நீங்கள் வெளியே வந்து ஊழியம் பண்ணுங்கள். அவர் சம்மதிச்சா சுவிசேஷம் சொல்லுங்கள். அவர் சம்மதம் இல்லாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. அது துதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ உபதேசிக்கிறதோ எதுவாக இருக்கட்டும். ஓகே, பரலோகம் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் அங்கீகரிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ஹஸ்பண்டுக்கும் அதே தான். ஓகேவா? அவருக்கு தலையை கிறிஸ்து இருக்கார். ஓகே, அவருடைய சிந்தையின்படி, கிறிஸ்து இயேசுவில் இருக்க சிந்தையின்படி இவர் நடந்தால் தான் வந்து ஊழியத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும், சரியா? ஏன் இந்த நேரத்தில் இதை பற்றி உணர்த்தினார்னு எனக்கு தெரியாது. தசம பாகம் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஏற்ற ஸ்டேஜ் வரும். ஓகே, தசம பாகம் மீன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் விற்று கர்த்தருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களை கொண்டு வர அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கூட இருந்த எல்லாருமே வந்து செஞ்சாங்க. நீங்களும் நானும் செய்கிறது அரிதே கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்படிங்கிறதுக்குள்ள உங்களை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இப்போது அந்த ஒரு வேளை ஐயோ என்னடா தசம பாகம் கூட சரியாக கொடுக்க முடியலையா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய காரியம், சரியா? ஊழியர்கள் ஒருவேளை எதுக்கு இந்த தசம பாகத்தை அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, மேபி ஓகே உங்களை அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தேவனுக்குன்னு கொடுக்குற அளவுக்கு உங்களை வளர்த்து விற்கிறதுக்காக மேபி இருக்கலாம். ஓகேவா? உங்கள் இருதயத்தை மாறக்கூட கர்த்தருக்கு கொடுக்கணும், இது கர்த்தருடையது, அந்த தாட் வரதுக்கு வேண்டி தசம பாகத்தை பற்றி போதிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதிகமாக தசம பாகத்தை பற்றி பேசுகிற சபையில் வந்து நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும், சரியா? அந்நிய ஆவிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஓகே, தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் விற்று கர்த்தருக்குன்னு நீங்கள் அதை தரித்திருக்கோ ஏதோ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கொடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதனுடைய விஷயம் என்னன்னா, உங்கள் ஆத்துமால இந்த மண், உலகத்தில் உள்ள மண் ஒட்டக்கூடாது. 119 சங்கீதத்தில் அழகாக சொல்கிறார். ஓகேயா? இந்த ஆத்துமால மண் ஒட்டி இருக்குன்னு அது ஒட்டக்கூடாது. அதுக்கு வேண்டி தான், எல்லாத்தையும் வெறுக்கிறதுக்கு வேண்டி தான், நான் மட்டுமே போதுங்கிற அந்த தாட் வரதுக்கு வேண்டி தான் இது எல்லாத்தையும் வெறுக்க வைக்கிற எதுக்குண்டான காரியம் தான் இது. ஓகே, நீங்கள் இதை தியரிட்டிக்கலாக இஸ்ரேல் ஜனங்க பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகேவா? நீங்களே கர்த்தருடையவங்க, அப்போ உங்களுக்குள்ள எல்லாமே அவருக்கு தானே, சரி தானே? ஓகே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.